வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் செல்ல போகும் தமிழ்நாட்டின் பெருமைமிக்க வரலாற்று தலம் மகாபலிபுரம். கடலின் ஓசையும் கல்லின் ஒளியும் பல்லவர் காலத்தின் மகிமையும் ஒன்றாக கலந்த இந்த இடம் ஒரு சாதாரண சுற்றுலா தலம் அல்ல. இது 1000 ஆண்டுகளை கடந்து பேசும் ஒரு வரலாற்று புத்தகம். இந்த பயணத்தில் நாம் மகாபலிபுரத்தில் புகழ்பெற்ற சிற்பங்கள், குகைகள், ரதங்கள், கோயில்கள், அருங்காட்சியகங்கள், கடற்கரை என அனைத்தையும் ஒரு சுவாரஸ்யமாக வரலாற்று பயணமாக பார்க்க இருக்கிறோம். நாங்கள் தங்கியிருந்த இந்த ரிசார்ட் பக்கத்தில் இந்த கடற்கரை. நமது கடற்பயணம் மகாபலிபுரம் பீச் ரிசார்ட்டிலிருந்து கடலோரத்தில் அமைந்த இந்தியில் பயணத்தின் சோர்வை ஒரு அமைதியான இடம். காலையில் இருந்தவுடன் அலைகளின் இசை, மிதமான காற்று, சூரிய உதயம் இவை அனைத்தும் ஒரு புதிய நாளை வரவேற்கும் இசை போல இருக்கும். இங்கே தங்கும் அனுபவம் மகாபலிபுரம் பயணத்திற்கும் ஒரு சிறப்பு தொடக்கம். பழமையும் இயற்கையும் நவீன வசதிகளும் இணையும் இந்த இடத்திலிருந்து நாம் நமது வரலாற்று பயணம் ஆரம்பமாகிறது. சன்செட்டு முதல்ல நான் பார்க்குறேன் அர்ஜுன தபசு. உலகின் மிகப்பெரிய ஓப்பன் ஏர் ராக் ரிலீஃப் ஸ்கல்ப்சர்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த சிற்பத்தில் அர்ஜுனன் தவம் புரியும் காட்சி, தேவர்கள், முனிவர்கள், விலங்குகள், நாகங்கள், கங்கையின் ஓட்டம் என பல சிறு விவரங்கள் செலுத்தப்பட்டுள்ளன. ஒரே பருகில் இவ்வளவு உயிரோட்டத்துடன் கதை சொல்லும் கலை பல்லவர்களின் சிறப்பு திறமையை முழுமையாக வெளிப்படுத்துகிறது. இங்கே நிற்கும்போது கல் கூட உயிரோடு பேசுவது போல தோன்றும். இந்த டிக்கெட்டு மகாபலிபுரம் ஃபுல்லும் பார்க்கணுன்னா 40 ரூபீஸ் டிக்கெட்டு வாங்கினா உள்ளே போய் பார்த்துக்கலாம். முதல்ல நம்ம பார்க்கலாம் கணேச ரதம். ரதம் என்றால் சக்கரங்கள் கொண்ட தேரை போல தோன்றலாம். ஆனால் இது ஒரு கல்லில் செதுக்கப்பட்ட தேர் கோவில். இந்த அமைப்பு பல்லவர்களின் கட்டிடக்கலை வளர்ச்சியின் அற்புதமான உதாரணம். கணேச ரதத்தின் வடிவம் பின்னர் வந்த கோயில் கட்டிடக்கலைக்கு ஒரு முன்னோடியாக அமைந்தது. சிறிதாக தோன்றினாலும் இதன் கலை மதிப்புமிக்கது. அடுத்தது இப்போது நாம் செல்ல இருப்பது வராகர் குகை. இது பல்லவர் காலத்தில் உருவாக்கப்பட்ட பாறை குகை கோவில். இது திருமாலின் வராக அவதார காட்சிகள் மிக அழகாக செதுக்கப்பட்டுள்ளன. குகை சுவர்களில் காணப்படும் சிற்பங்கள் அந்த கால மக்கள் கொண்டிருந்த பக்தியையும் கலை நுட்பத்தையும் காட்டுகிறது. ஒவ்வொரு செதுக்கலும் ஒரு கதை சொல்கிறது. ஒவ்வொரு உருவமும் ஒரு ஆன்மீக உணர்வை தட்டி எழுதுகிறது. அதற்கு மேலே அப்படி போனீங்கன்னா நமக்கு அடுத்தது வருவது ராயர் மண்டபம். இங்கே உள்ள தூண்கள், கல் வடிவங்கள், செதுக்கப்பட்ட அலங்காரங்கள் அனைத்தும் அந்த கால அரச மரபையும் கலை வளர்ச்சியையும் வெளிப்படுத்துகிறது. பார்க்கலாம், இது ஒரு முழுமை பெறாத ஒரு ராயர் மண்டபங்கள் என்பது வெறும் கூடாரம் அல்ல. அவை சமய, சமூக, அரசியல் நிகழ்வுகள் நடந்த வரலாற்று இடங்கள். ராயர் மண்டபம் என்றால் பல்லவ அரசர்களின் காலத்திற்கே நாம் பயணிப்பது போல
உணரலாம். பாருங்கள், அற்புதமான சிலை வேறுபாடுகள் கொண்ட இந்த ராயர் மண்டபம். எங்கே பார்த்தாலும் இங்கே சிற்பங்களை பார்க்கலாம். கற்களில் கலைநயம். அடுத்தது கிருஷ்ணர் உருண்டை மற்றும் திருமூர்த்தி குகையை பார்க்கலாம். இந்த கிருஷ்ணர் உருண்டை பார்த்தீங்கன்னா பெரிய கல், பல நூற்றுக்கண்டாக இந்த சாய்வில் இருந்து சரியாமல் அதே இடத்தில் இருப்பது உண்மையிலே பெரிய அதிசயம். இங்கே காணும் சுற்றுலா பயணிகள் எவ்வாறு இது நிலைத்திருக்கிறது என்று வியப்புடன் பார்க்கிறார்கள். அடுத்து பார்ப்பது திருமூர்த்தி குகை. இது பல்லவர் கால சிற்பக்கலையின் முக்கிய சான்று. தெய்வ உருவங்களும் குகை அமைப்பும் அந்த காலத்தின் ஆன்மீக ஆழத்தை காட்டுகிறது. நம்ம இப்படியே வந்தீங்கன்னா இந்த திருமூர்த்தி குகை எல்லாம் ஒரே கல்லில் சேர்த்துக்கேன். பரி இங்கே வெண்ணெய் உருண்டை, அங்கே உருண்டை பார்த்தாங்க இல்லையா, அந்த வெண்ணெய் உருண்டை இங்கே தான் செஞ்சாங்கன்னு அந்த தொட்டியை வந்து நம்ம பார்க்கலாம். இந்த பல்லவர் கால கட்டிடக்கலைக்கு முக்கியமான ஒரு சாட்சி சிற்பங்கள் கலைக்கூடம். அது வெளி அரங்கில் இருக்கிறது இங்கே தான். அடுத்தது நாம் போகலாம். இப்படியே நடந்து போனீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம், அது டோட்டலாக அவங்க சொல்கிறது கைடு 90 மினிட்ஸ் கண்டிப்பாக ஆகும் எல்லா இடமும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னான். வெயில் இருக்கிறதுனால கொடை எடுத்துகிட்டு போகலாம். சுற்றுலா பயணிகள் அனைவரும் வந்து சேருவிடும். அடுத்தது நம்ம பார்ப்பது திரௌபதியோட குளியல் தொட்டி. இப்படியே நடந்து போனால் அங்கே இருக்குது. இது ஒரு பழைவான நீர் தொட்டி அமைப்பு. அந்த காலத்தில் தண்ணீர் சேமிப்பதற்கும் சமய சடங்குகள் ஆகியவற்றுக்கும் இவ்வாறான அமைப்பு வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தொட்டி வந்து மகாபலிபுரத்தின் நீர் மேலாண்மை எவ்வளவு நுணுக்கமாக இருக்கிறது என்பதை காட்டுகிறது. பட் இது மேலே போனால் நமக்கு தெரியுது. அதற்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க, திரௌபதி தொட்டின்னு. ஆனால் திரௌபதிக்கும் இந்த தொட்டிக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு அறிவியல் பூர்வமாக சொல்கிறாங்க. ஒரு சிற்பக்கரை இப்போ மட்டும் இல்லை, பொறியியல் அறிவும் இங்கு பிரமாதமாக வெளிப்படுத்துகிறது. அடுத்தது நாம் செல்லவிருக்கிறது மகிஷாசுர மர்தினி மண்டபம். இங்கே துர்கை தேவியின் அற்புதமான உருவம் மகிஷாசுரனை அழிக்கும் ஒரு வீரக்காட்சி இங்கு செதுக்கப்பட்டுள்ளது. இது வெறும் கலை அல்ல, ஒரு தைரியம், தர்மம், தீமைக்கு எதிரான நன்மையின் வெற்றி ஆகியவற்றின் சின்னம். இந்த குகை மண்டபத்தை பார்க்கும்போது பல்லவர் கால மக்கள் தெய்வீக கதைகளை எவ்வளவு உயிரோட்டமாக கற்பனை செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அப்படியே நம்ம போனோன்னா லைட் ஹவுஸ் நமக்கு கிடைக்கும். அது பக்கத்தில் சிவன் கோயிலும் பார்க்கலாம். இந்த பிரம்மாண்டமான லைட் ஹவுஸ் கடலின் அழகையும் நகரத்தின் வரலாற்றையும் இணைக்கும் ஒரு நவீன அடையாளம். 1900 ஆண்டு இது பிரிட்டிஷாரவங்க கட்டியிருக்காங்க. அதற்கு முன்னால் அங்கே பார்க்குறோம் பாருங்கள், அந்த கோவில் மேலே தான் ஒரு கடற்கரை இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு சிவன் கோவில். லைட் ஹவுஸ் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுனால மேலே விடலை நமக்கு. அடுத்தது மேலே போய் சிவன் கோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இங்கே அதாவது ராமாயணம் மகாபாரதத்தில் ஒரு கற்பனை காட்சிகள் எல்லாமே இங்கே அங்கங்கே செதுக்கப்பட்டிருப்பதை பார்க்கலாம். ஒரே கல்லில் பிறகு திருமால் அங்கு படுத்திருப்பது போல நல்ல கருவறைகளை எங்கேயுமே சிலைகள் வந்து கிடையாது. ஒரு வராக நரசிம்ம இந்த மாதிரி திருமலோட அவதாரத்தில் இருக்கிற மாதிரி சிற்பங்கள் வந்து இங்கே இருக்குது. அப்படியே மேலே போனீங்கன்னா ஒரு சிவன் கோவில். பல்லவர் காலத்து கடற்கரை கோவில்களில் ஒரு ஆன்மீக முக்கியத்துவத்தை பார்த்து இருக்குது. ஸ்டெப்ஸ் ஏறி போனோன்னா மேலே இருக்குது. எங்கேயும் சிவன் கோவில்னு சொல்கிறாங்களே விட சிவன் அங்கே கிடையாது. கடலை நோக்கி
பார்க்கும்போது இந்த அலை வந்து போகிற மாதிரி இங்கேருந்து நல்ல காற்றோட்டம் ஹைட்டான பிளேஸில் இருக்குது. இங்கே மேபி அந்த காலத்தில் கடல்லேருந்து வரும் பயணிகளுக்கு ஒரு எச்சரிக்கை தரும் விதமாக கூட இந்த இடம் இருந்திருக்கலாம். யாரும் உழுவக்கூடாதுன்னு சொல்லி சுற்றி கம்பி போட்டிருக்காங்க. இதை இந்தளவுக்கு பராமரித்து வந்திருக்காங்கன்னு பெரிய விஷயம். ஏன்னா இது யுனெஸ்கோவோட ஹெரிட்டேஜ் பிளேஸு, அதனால் நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அப்புறம் அங்கேருந்து பார்த்தா கடற்கரை தெரியுது. நல்லா இது உயரமான பகுதினால நல்ல காற்றெல்லாம் வருது. ஆனால் கடற்கரை பக்கத்தில் ஒரு இடத்துல இது மாதிரி கல்லெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தா மிகப்பெரிய ஆச்சரியம். அடுத்தது நாம் பார்க்க போகிறது மெரின் மியூசியம். கடல் சார்ந்த ஒரு மியூசியமாக பார்க்கலாங்க. இங்கே அந்த கப்பல் பாருங்கள், அந்த கடல் சார்ந்த உயிரினங்கள், மீனினங்கள், கடல் வளங்கள், கடல்சார் வாழ்வியல் ஆகியவற்றை பற்றி அரிய தகவல்களை இங்கே நாம் கிடைக்குது. அந்த காலத்தில் பயன்படுத்திய அந்த கப்பல் என்னென்ன மாதிரியான கப்பலெல்லாம் இருந்தது. இது மாரி நீர்மூழ்கி கப்பலோட மாடல் அவங்க பயன்படுத்தியதை ஒரு மியூசியமாக வச்சுருக்காங்க. அது மகாபலிபுரம் ஒரு கடற்கரை நகரம். கடல் வாழ்க்கை இந்த நகரத்தின் வரலாற்றோடு எவ்வளவு நெருக்கமாக இருந்திருக்கிறது என்பதை இந்த அருங்காட்சியகம் நமக்கு உணர்த்துகிறது. அந்த சயின்ஸு, அந்த குறியீடு, கப்பல் என்னென்ன மாதிரியான கப்பல்களெல்லாம் இருந்தது, எங்கெல்லாம் கடற்கரை பயணங்கள் மேற்கொண்டார்கள், இந்தியாவிலேருந்து எங்கெங்கெல்லாம் அது மாதிரி ரூட் இருந்தது, அதெல்லாம் வந்து நம்ம இந்த மியூசியத்தில் பார்க்கலாம். இந்த பாருங்கள், அந்த கப்பலில் என்னென்னலாம் இருக்குது, கருவிகள், சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அதெல்லாம் கூட நம்ம பார்க்கலாம். காம்பஸ்லேருந்து, மானிட்டர்லேருந்து, மேப்லேருந்து வாவு சிதம்பரனோட படம் கூட இந்த இதற்கு பொருத்தமாக வச்சுருக்காங்க. மூங்கில் படகு ஒரு மாடல் வச்சுருக்காங்க. அந்த கருவிகள், கப்பல் வந்து புறப்படுறதுலேருந்து இறங்குற வரைக்கும் என்னென்னலாம் பயன்படுத்தப்படுது, ஒரு காம்பஸ்ஸு, அதெல்லாம் வந்து நம்ம ஜிபிஎஸ் நேவிகேஷனோட இப்போ அவங்க பிரிட்டிஷ்காரங்க என்னென்ன யூஸ் பண்ணாங்களோ அது வரைக்கும் நமக்கு வச்சுருக்காங்க. நல்லா ஒரு வரலாற்று மிக்க ஒரு அனுபவமாக இருக்கும் இது பார்த்தாங்க. பாய்மரகு கப்பல்லேருந்து நவீன கப்பல் வரைக்கும் இருக்குது. இது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு ஹெரிட்டேஜ் மியூசியம். மியூசியத்துலேயும் மகாபலிபுரத்தோட பாரம்பரியத்துக்கு ஒரு பொக்கிஷமாக இருக்குது. அது பழம்பெரும் மாதிரிகள், வரலாற்று புகைப்படங்கள், இந்த கல்வெட்டு, இதெல்லாம் அந்த கப்பலுக்குள்ளே யூஸ் பண்ணுற திங்ஸு ரிலேட்டடு. கேப்டன் மாதிரி இது விளக்குது, என்னென்னலாம் யூஸ் பண்ணுறாங்க. இது ஹெரிட்டேஜ் மியூசியம்னு சொல்லி பாதுகாப்பு போகிற லேட்ரின்னு. அது கப்பலைன்னா அது கப்பலுக்குள்ளார சமையல் செய்கிறதுலேருந்து மிஷின் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து லைட்ஸு அது எல்லாமே வந்து இங்கே வச்சுருக்காங்க. இந்த 2 அருங்காட்சியகமும் வரலாற்றை புரிந்து கொள்ளும் ஒரு வகுப்பறை. ஒரு நகரத்தை புரிந்து கொள்ள வேண்டாமா, இந்த அருங்காட்சியகத்துக்கு வாங்க, தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், அந்த கப்பலை பற்றி முழுமையாக படிக்கணும் அப்படின்றவங்க இங்கே வந்து தன் அறிவை பெற்றுக்கலாம்.
மிஷின்ஸு இன்ஜின் எல்லாம் ஓடுறதுக்கு அதெல்லாம் வச்சுருக்காங்க. லைட் பல்ப் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது. நான் அவ்வளோ பெருசு எரிஞ்சால் தான் தூரத்தில் வர கப்பலுக்கு தெரியும் சிக்னல் எல்லாம். ரேடியோ டிரான்சிஸ்டர் எச்சரிக்கை கொடுப்பாங்க. அடுத்தது நாம் போகலாம். பஞ்சரதம் மிக பிரபலமான சின்ன இந்த பஞ்சரதம் 1 கிலோமீட்டர் ஆட்டோவில் போகலாம். போகும்போது வழியில் சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த இடங்களை நாம் பார்க்கலாம். நம்ம செஞ்சுட்டு இருக்காங்க கபலிபுரம் வந்து சிற்பம் தான் அப்படின்னு 100க்கும் மேற்பட்ட இடங்களில் சிற்ப வேலைப்பாடுகள் செய்கிறாங்க. பஞ்சரதம் அதே செகண்ட் பேஸ் தான். பஞ்சரதம் கொஞ்சம் மகாபாரதத்தில் வர 5 பேரோட நினைவாக இருக்குது. ஒவ்வொரு ரதமும் ஒரு கல்லில் செஞ்சுருக்காங்க. அதான் இருக்குது. இந்த சிங்கமும் யானையும் பாருங்கள். ஒரு ரதம்னா மற்றதெல்லாம் 5 ரதம். யார் 5 அப்படின்னு சொன்னால் அர்ஜுனன், பீமன், தர்மன், நகுலன், சகதேவன். இதுதான் 5 அந்த 5 ரதமும் ஒரு கல்லிலும் செஞ்சுருக்காங்க. தூண்களோட அந்த கருவறை மண்டபமும் சேர்ந்து செஞ்சுருக்காங்க. அதுதான் இது தனித்தனி கோவிலாக தேர் வடிவில் இருக்குது. இது படைப்பாற்றலையும் கட்டிடக்கலை நுணுக்கங்களையும் ஒரு சேர நம்ம பார்க்கலாம். இந்த 5 நேரம் பார்க்கும்போது இவங்கெல்லாம் எப்படி இப்படி துல்லியமாக செய்திருக்காங்க என்பதை வியக்காமல் இருக்க முடியாது. அது வெறும் கல்லில் ஒரு கலைஞரின் கனவுன்னு. நெக்ஸ்ட்டு நம்ம வரோம் 3வது பிளேஸு. அதே டிக்கெட்டில் வச்சு கடற்கரை கோவில். இதுவும் ஒரு யுனெஸ்கோ ஹெரிட்டேஜில் இருக்குது ஒரு முக்கியமான இடம். கடலின் ஓரத்தில் காலத்தையும் அலைகளையும் எதிர்த்து நிற்கும் இந்த கோவில் தமிழ்நாட்டின் பாரம்பரிய பெருமையின் உச்சமான அடையாளங்களில் ஒன்று. இந்த கோவில் பல்லவர் கால கட்டிடக்கலையின் மகுடமாக கருதப்படுகிறது. பல்லவர்கள் மோஸ்ட்லி 7ஆம் நூற்றாண்டில் இருக்காங்க என்பது ஒரு வரலாற்று செய்தி. வயதானவர்களுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு பேட்டரி கார் கூட வசதி செஞ்சு வச்சுருக்காங்க. இங்கே வரும்போது முதலில் கண்ணை கவரும்போது இது சுற்றியுள்ள இந்த கடற்கரை தான். நாங்கள் அது பக்கத்தில் தான் ரிசார்ட்டில் இருந்தோம். இந்த கடற்கரையொட்டியே இந்த கோயில் இருக்கிறது தான் மிகப்பெரிய விஷயம். சுனாமி வரும்போது தான் இந்த கோயிலை பற்றியே தெரியுது. ஏன்னா அது வரைக்கும் மண்ணால் மூடப்பட்டிருந்த இது சுனாமி அலைகளால் அடித்தப்பட்டு அப்புறம் கோபுரங்கள் தெரிய அப்புறம் தோண்டி எடுக்கும்போது தான் இங்கே ஒரு கடற்கரை கோவில் இருக்குது என்பது தெரிஞ்சிருக்காங்க. 2004 தான். அதுக்கு முன்னால் இதை பற்றி யாருக்குமே தெரியாது. இது சுற்றியுள்ள ஒரு கடலும் அது பிரம்மாண்டமும் அலைகள் தொடர்ந்து மோதினாலும் இந்த கோவில் அசையாமல் நிற்கிறது. அதுதான் அதனோட நிலைத்தன்மை தான் தமிழர்களின் அந்த கலையின் ஆழத்தையும் கட்டுமானத்திலையும் காட்டுது. இந்த கோவிலில் வெறும் கற்களால் காலத்தின் தடயங்கள் பார்க்கலாம். சூரிய உதயம் மற்றும் அஸ்தமனம் நேரத்தில் இந்த கோயிலை பார்க்கும்போது இது ஒரு கோயில் மட்டுமல்ல, ஒரு கவிதை போல தோன்றும். கடல் காற்றில் மிதக்கும் மனம், அலைகளின் ஓசை, தூரத்தில் ஒளிரும் நிழல் அனைத்தும் சேர்ந்த ஒரு தெய்வீக அனுபவமாக இதை பார்க்கலாம். இந்த கோயில் 7 ஸ்தலங்களை 7 படிநிலைகளை கொண்ட ஒரு கோபுரம். ஆங்காங்கே முற்று பெறாத சிற்பங்கள். ஏன்னா பல ஆண்டுகளுக்கு முன்னால் கடல் அலைகளால் அரிக்கப்பட்டு புதையுண்ட பகுதி. அதை எடுத்து மிச்சம் இருக்கிறதெல்லாம் அப்படியே வச்சுருக்காங்க, எடுத்து வச்சுருக்காங்க.
எப்படி இருந்தது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மழை பெஞ்சு தண்ணி வந்து நின்னா எந்த அளவுக்கு தண்ணி வரும், வந்த தண்ணி இது உள்ளார போயிடும். அதனால் இங்கே தண்ணி தேங்கி நிற்காது. கடற்கரை கோவிலை பார்க்கும்போது இது ஒரு கட்டிடம் அல்ல, ஒரு நாகரிகத்தின் ஆன்மாவை பார்க்கலாம். ஈவினிங் காலையில் மோஸ்ட்லி எல்லா மகாபலிபுரம் பிளேஸும் 9லேருந்து 6 வரைக்கும் பார்த்துடலாம். ஒரே டிக்கெட் தான், 40 ரூபா டிக்கெட்டில் எல்லாமே பார்த்துடலாம். இந்த கடற்கரை கோவிலை ஒட்டியே தான் அந்த மகாபலிபுரம் கடற்கரையை அமைந்திருக்கு. இது எந்த வழிபாடும் கிடையாது. யாரும் மேலே ஏறக்கூடாது. ஏன்னா கல் ஒன்று மேலே ஒன்று வச்சு தான் கட்டியிருக்காங்க. அந்த கல்லை அப்படியே பாதுகாத்து வைக்கணும், அது ஒவ்வொருத்தரோட கடமை. அடுத்தது நாம் வந்துடலாம். இந்த பகுதி நிறைவு பகுதி மகாபலிபுரம் கடற்கரை. இந்த கோவிலேருந்து பார்த்தா கடற்கரை தெரியும், அந்த கடற்கரையிலேருந்து பார்த்தா இந்த கோவிலும் தெரியும். நைட் டைமில் இந்த கோவிலில் லைட் போடுவாங்க, நல்லா அருமையாக பார்த்து ரசிக்கலாம். நல்லா எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. வாட்டர் ஃபெசிலிட்டி, டாய்லெட் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்காங்க. வீல் சேர் கூட அவைலபிலிட்டியாக இருக்குது. அந்த சிற்பங்கள் ஒன்று ஒன்றும் கதையை சொல்லும், அதான் இருக்குது. அதுதான் 7 ஸ்டேஜ். சில முற்றுப்பெறாத கடல் அலைகளால் அரிக்கப்பட்டு சிதிலமடைஞ்ச பகுதிகளையும் நம்ம பார்க்கலாம். இப்போ அதை வந்து கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொஞ்சம் நீட்டாக வச்சுருக்காங்க. எல்லா இடத்துலையும் பாத்வே சிமெண்ட் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. நம்ம அப்படியே எல்லாம் அதை சுற்றி பார்த்துட்டு வரலாம். சரி, பீச்சுக்கு போயிட்டு வந்துடலாம். இந்த மகாபலிபுரம் கடற்கரை பார்த்தீங்கன்னா இந்த சர்ஃபிங் எல்லாம் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த கடற்கரையின் இயற்கையின் அழகையும் மனித வாழ்வின் எளிமையும் வரலாற்றின் நிறைவையும் ஒரே இடத்தில் தருகிறது. எழுநூறாவது வருஷம்னா இப்போ கிட்டத்தட்ட 1300 வருடங்களுக்கு முன்பாக எழுப்பப்பட்ட ஒரு கோவில். கடற்கரை பக்கத்தில் இருக்கிறதுனால இது கடற்கரை கோவில் என்று சொல்கிறாங்க. யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் ஆனவே கண்டிப்பாக இந்த புல்வெளி சுற்றியும் வச்சுருப்பாங்க. அந்த புல்வெளியில் நடக்க அனுமதிக்க மாட்டாங்க. அதுக்குன்னு இருக்கிற நடைபாதையில் தான் நாம் செல்லணும். பக்கத்துலேயே போனீங்கன்னா நமக்கு பீச்சுக்கான வழி இருக்குது. பீச்சு நெடுகிலுமே நம்ம கடைகளை பார்க்கலாம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சுற்றுலா போகிறவங்க எல்லாருமே இந்த கடையில் என்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கலாம். தேவையான உணவுப் பொருள், விளையாடும் இடம், அது மாதிரி எல்லாமே சுற்றுலா பயணிகளை கவர்ந்து இருக்கும் விதமாக இந்த கடைகளெல்லாம் இருக்குது. மீனவர்கள் கடற்கரையில் வேலை செய்வது, சுற்றுலா பயணிகள் நடைபெறுவது, குழந்தைகள் மணலில் விளையாடுவது, இவை அனைத்தும் இந்த இடத்துல பார்க்கலாம். கேம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஈவினிங் டைமில் ரொம்ப பேர் வராங்க. கடலின் அலைகள் கரையை தொட்டு மீண்டும் சென்று கொண்டு இருக்கும். அதுபோலவே காலமும் இங்கே வந்து சென்றாலும் மகாபலிபுரத்தின் புகழ் மட்டும் குறையாது.
இந்த கடற்கரையில் நின்று கடந்த காலத்தை நினைத்து பார்க்கும்போது நம்முள் ஏதோ ஒரு உணர்வு எழுகிறது.